வணக்கம் உள்ளுவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம். இந்த கூகுள் க்ரோமில் ஒரு டாப் 5 ட்ரிக்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப் ட்ரிக்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கிளாசிக்காக கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் ஆப்பில் வணக்கம் உள்ளுவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனால நாங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுடைய க்ரோம் வந்து லுக்கிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இதோட லுக்கிங் வந்து வேற லெவலில் டிசைனாக பண்ணுறதுக்கு உங்களுடைய chrome.com/flag அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அதில் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணவே ஃபர்ஸ்டே மாடர்ன் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி எனபிள் பண்ணுங்க. எனபிள் வந்து டபுள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரீலான்ச் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ரீலான்ச் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய க்ரோம் வந்து ரீலான்ச் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கிளாசிக்காக வந்து ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்ச் பண்ணுற ஆர்டிகல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேர்டுக்கு மேலே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஸ்வைப் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்டை பற்றியான ஃபுல் ஆர்டிக்கலும் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதையே வந்து மேலே வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியூ டேப்லேயும் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உடனே நமக்கு வந்து அதிகமாக வந்து சர்ச் பண்றதுக்கான ஒரு ட்ரிக் தான் இது. ட்ரிக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க்ரோமில் லெஃப்ட் சைட் கார்னர் பாருங்க, ஒரு ஹோம் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து வெளியே வரத்துக்கோ இல்லை வந்து ஃப்ரண்ட்டில் வரத்துக்கோ இந்த ஹோம் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரியே வந்து க்ரோம் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணி உள்ளே போங்க. அந்த சர்ச் பட்டனில் ஹோம் பட்டன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து ஆப்ஷனில் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ரீலான்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹோம் பட்டன் வந்து ஆட் ஆயிரும். ஸோ டக்குன்னு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வரத்துக்கு ஹோம் பட்டன் வந்து யூஸ் ஆகிறது வந்து ஒரு நல்ல ட்ரிக். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும். அதுலேயே வந்து சில ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த சவுண்டு வந்து அமைதியாக இருக்கும்போது வந்து டக்குன்னு அந்த சவுண்டு வரதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து சவுண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து URL கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த சைட்ஸில் இருக்கிற ஆட்ஸ் எதுவுமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆக வேணாம், ஸ்பெசிஃபிக்காக அந்த சவுண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த சைட்டோட URL வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு இனிமேல் வந்து அந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது. ட்ரிக் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேப்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு, இல்லை வந்து நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அதை வந்து திரும்ப எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி போய் எடுக்கணுன்றது தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரீசெண்ட் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக என்னென்ன டேப் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சிரும். ஸோ ரீசெண்ட் டேப்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. இந்த 5 ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் உள்ளுவாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.